ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இந்த சேனலும் இந்த நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கவும், எக்ஸாம் கிளியர் பண்ணவும், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகவும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த சேனல் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலிமா எங்களுக்கும் நாங்கள் டெய்லி கண்டினியூஸாக எங்களால் வீடியோ போடவும், நல்ல கண்டென்ட்ஸை கொடுக்கவும், அனிமையை கொடுக்கவும் எங்களால் முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செம்ப் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்ப் அப்படிங்கிறது என்ன? ஷிப் எனர்ஜி எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் பிளான் தான் நம்ம செம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் பார்த்தலாமா? ஸோ இட்ஸ் பர்பஸ் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ மெக்கானிசம் ஃபார் கம்பெனி டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் அப்பான் த எனர்ஜி எஃபிஷியன்சி ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் இட்ஸ் ஷிப். ஸோ நம்ம முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? இஇடிஏ அப்படிங்கிறது என்ன? ஒவ்வொரு ஷிப்புக்கும் உங்களுக்கு ஒரு இஇடிஏ வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி கீழே வந்து ஒரு 4 கண்டெய்னர், ஒரு 4 டேங்கர் இருக்குது அப்படின்னா இந்த ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு டேங்கருக்கும் இந்த ஒவ்வொரு இஇடிஏ வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அதோடைய டெட் வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ஷிப்புக்கும் இந்த இஇடிஏ வேல்யூ. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய இஇடிஏ டெக்னிக்கல் ஃபைலில் உங்களுடைய இஇடிஏ வேல்யூ பார்க்கலாம். பட் இந்த செம்ப் அப்படிங்கிறது இந்த 8 ஷிப்புக்கும் காமனாக என்ன இருக்குது? ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி கீழே தான் 8 ஷிப் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த கம்பெனி வந்து இந்த 8 ஷிப்லையும் உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 8 ஷிப்புக்கும் உங்களுடைய கம்பெனி என்ன பண்ணணும்? ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்குள்ள பிளான் தான் இந்த செம்ப் அப்படிங்கிறது. ஸோ இந்த செம்ப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பட் அந்த கம்பெனிக்குள்ள 8 ஷிப்பும் காமனாக இருக்கும். ஓகேங்களா? அந்த செம்ப் அப்படிங்கிறது 8 ஷிப்பும் காமனாக இருக்கும். பட் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கு பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் அ மெக்கானிசம் ஃபார் அ கம்பெனி டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் அப்பான் த எனர்ஜி எஃபிஷியன்சி ஆஃப் தர் ஆப்ரேஷன் ஆஃப் இட்ஸ் ஷிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது. அப்போது இந்த செம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய எஸ்எம்எஸ் மேனுவலில் இது ஒரு பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த செம்ப் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த செம்ப் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த செம்ப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஸோ 3 பார்ட் இருக்குது. என்னென்ன பார்ட் அப்படின்னா ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளான் டு இம்ப்ரூவ் எனர்ஜி எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஷிப் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் டேட்டா கலெக்ஷன் பிளான். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா சிஏஏ பிளான். சிஏஏனா என்ன? கார்பன் இன்டென்சிட்டி இண்டிகேட்டர் அப்படிங்கிறது தான் சிஏஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? செம்ப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனல் மெஷரிங் டூல். ஓகேங்களா? அதாவது ஷிப்பு வந்து செயிலிங் கண்டிஷனில் உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய CO2 எமிஷனை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்ப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த செம்பில் என்னென்ன கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் மேனுவல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த எஸ்எம்எஸ் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ப்னு தனியாக ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அந்த சாப்டரில் உங்களுக்கு உங்களுடைய ஷிப்பிங் கம்பெனியில் எப்படி என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். ஸோ இதில் 3 பார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன? ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லையா? ஸோ இந்த ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளானில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங், செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன், தேர்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த 4 பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது உங்கள் கம்பெனி கீழே ஒரு ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஷிப்போட எனர்ஜி எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோட எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது, CO2 எமிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணணும். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய அந்த ஷிப்போட எனர்ஜி யூசேஜோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? ஸோ என்னென்ன எனர்ஜி எஃபிஷியன்சியாக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனுடைய CO2 எமிஷன் என்ன, ஸோ மெயின் இன்ஜின் ப்ரொபல்ஷன்லேருந்து எவ்வளோ CO2 எமிஷன் ஆகிருக்கு, ஏயுலேருந்து எவ்வளோ CO2 எமிஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதுக்கெலாம் வந்து ட்ராபேக் இருக்குது. ஸோ இதிலலாம் வந்து ட்ராபேக் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராபேக்கை நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து கப்பலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஷிப் இருக்குது, இதனுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹல் அடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க. செக் பண்ணதில் வந்து இந்த ஹல் வந்து ரொம்ப ஃபவுலாக இருக்குது. இந்த ஹல் வந்து உங்களோட ஷிப்போட ஹல் வந்து ஃபவுலாக இருக்குது. அப்போது இந்த ஹல் கிளீனிங் பண்ணுற மூலியமா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ண முடியும், உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகமாகும் இல்லையா? ஸோ அப்படி பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறீங்க. ஸோ வந்து இது மாதிரி இருக்குது, ஸோ பண்ணுறீங்க. அடுத்து வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஹல் கிளீனிங் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஹல் கிளீனிங் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ அதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ தேர்ட் பண்ணிக்க அப்படின்னா மானிட்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஹல் கிளீனிங் பண்ணிட்டீங்க. ஹல் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய CO2 எமிஷன் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ அதே லெவலில் மெயின்டைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்போது அதை மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா EOI, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்ரேஷனல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் இதை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அந்த CO2 இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே CO2ல மெயின்டைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த EOI அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வரப்போகிற சாப்டரில் பார்க்க போகிறோம். அதை செப்பரேட்டாகவே பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மானிட்டர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்ஃப் எவாலுவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போது இந்த மானிட்டரிங்கில் கிடைச்ச இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண போகிறோம், இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பிளானை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பார்ட் 1 அப்படிங்கிறது செயல்படுது. இப்போது இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய SMS மேனுவலில் உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ எப்படிலாம் உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சியை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னோட கம்பெனியில் இதே மாதிரி SMS மேனுவலில் செம்பப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதில் என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய CO2 எமிஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன். ஸோ இந்த நேவிகேஷன் கீழே ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெதர் ரூட்டிங். ஸோ வெதர் ரூட்டிங் எப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிராஃப்ட் ட்ரிம் ஆப்டிமேஷன். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு டிராஃப்ட் ட்ரிம்மை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மூலியமா எப்படிலாம் நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷனலாக எப்படி நம்ம வந்து இந்த CO2 எமிஷனை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பலாஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், அப்புறம் வந்து விர்ச்சுவல் அரைவல் ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் வாயேஜ் பிளானிங். ஸோ இந்த டாபிக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் வந்து வெதர் ரூட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எனர்ஜி எஃபிஷியண்டாக நீங்கள் உங்களோட ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது நேவிகேஷன் பார்ட். அதே மாதிரி இன்ஜின் பார்ட்டுக்கு வருவோம். ஸோ மெஷினரி ஆப்ரேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பல்லர் ஹல் இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது மூலியமா உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜின் பாய்லர் பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி செக் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி வந்து உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி பங்கர் மேனேஜ்மெண்ட், பாய்லர் பர்ஃபெக்ஷன், வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படிலாம் எனர்ஜி எஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு அந்த மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1. அதே மாதிரி கார்கோ ஆப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்ட் 1 கீழே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்ட் 1 பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம இங்கே என்ன சொன்னோம், மானிட்டரிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆப்ரேஷனல் இண்டெக்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்ரேஷனல் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஷிப் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த EOI கால்குலேட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா. ஸோ EOI அப்படிங்கிறது என்ன, எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்ரேஷன் இண்டெக்ஸ். இட் இஸ் டு மெஷர் த எஃபிஷியன்சி ஆஃப் த வெசல் விச் இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் CO2 எமிட்டட் பர் யூனிட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு EETA மாதிரி தான். அப்போது இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ EETA அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஷிப்பு வந்து இவ்வளோ CO2 அமௌண்ட்டை வந்து எமிஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது EETA. ஷிப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செயில் பண்ணுறப்ப இப்படிலாம் நீங்கள் ஆப்ரேஷன் மெஷர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது செம்பப். அப்போது இப்போலாம் நான் வந்து ஆப்ரேஷன் மெஷர் யூஸ் பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்சியை நான் வந்து என்ன பண்ணுறேன், எனர்ஜி எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணுறேன். பட் ஆனால் அதை ஒரு மானிட்டர் பண்ணணும் எனக்கு. ஓகேங்களா, ஸோ எப்படி மானிட்டர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் த செம்ப் இஸ் அன் ஆப்ரேஷனல் மெஷர் பை விச் மெக்கானிசம் த எனர்ஜி எஃபிஷியன்சி ஆஃப் த ஷிப் இம்ப்ரூவ்ட் இன் அ காஸ்ட் எஃபெக்டிவ் மேனர். ஸோ ஆப்ரேஷன் மெஷர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ஸை நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் செம்ப். ஸோ இன் ஆர்டர் டு அசர்டைன் whether the energy efficiency is being factually improved or not.
ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது வந்து நான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அதுக்கு நான் வந்து ஒரு மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்குடைய மானிட்டர் பண்ணுறதுக்குரிய டூல் தான் இந்த EOA அப்படிங்கிறது. ஸோ இந்த EOA அப்படிங்கிறது யார் கால்குலேட் பண்ணணும்னா ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவர், ஷிப் ஆப்ரேட்டர் இந்த EOA கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மெஷர் ஃபியூலோட எஃபிஷியன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுடைய வாயேஜ் பிளானிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ EOA is equal to I sigma FCJ into CFJ divided by mass of cargo into distance travel for a voyage. இந்த EOA அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ வாயேஜுக்கு உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வாயேஜ்னா என்ன? ஸோ ஒரு போர்ட்லேருந்து நீங்கள் டிபார்ச்சர் ஆகுறீங்க, டிபார்ச்சர் ஆகி நெக்ஸ்ட் போர்ட்டில் நீங்கள் டிபார்ச்சர் ஆகிறீங்களா, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வாயேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு போர்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆகி இன்னொரு போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் டிபார்ச்சர் ஆகுறீங்க இல்லையா, ஸோ இதுக்கு இடைப்பட்ட உள்ள டிஸ்டன்ஸ் தான் வாயேஜ். இந்த வாயேஜில் உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் EOA. ஸோ அப்போ இந்த வாயேஜில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த வாயேஜில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாயேஜ் பிளானிங்கை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது இந்த வாயேஜில் இவ்வளோ கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வாயேஜ் பிளானிங்கில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் பலாஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரிம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணுறதுக்கு இந்த EOA அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாயேஜ் நம்பர், ஓகேங்களா. இந்த J அப்படிங்கிறதுனா டைப் ஆஃப் ஃபியூல், J அப்படிங்கிறது டைப் ஆஃப் ஃபியூல். இந்த FCJ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த கன்சியூம்டு ஃபியூல். J அப்படிங்கிறது ஃபியூல், மாஸ் ஆஃப் த கன்சியூம்டு ஃபியூல் ஃபார் தட் வாயேஜ், ஓகேங்களா. இது என்னது மாஸ் ஆஃப் த ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன், ஓகேங்களா. அந்த டைப் ஆஃப் ஃபியூலில் எவ்வளோ ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் ஆயிருக்கு அந்த வாயேஜில், ஓகேங்களா, அந்த வாயேஜில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இந்த CFJ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாஸ் கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இந்த CF பார்த்தீங்கன்னா டீசல் கேஸ் ஆயிலுக்கு 3.2 இருக்கும், LPGக்கு 3 இருக்கும், LNGக்கு 2.75 இருக்கும், ஓகேங்களா. இந்த மாஸ் கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வாயேஜுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 நமக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாயேஜ் பிளானிங்கை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ஆவரேஜ் EOA அப்படின்னு இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நம்ம என்ன சொன்னோம், இந்த EOA நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா என்ன, EOA அப்படிங்கிறது என்னது, ஒரு வாயேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 நமக்கு எமிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். இது வந்து செர்டைன் டைம் பீரியடில் நம்ம வந்து மல்டிபிள் வாயேஜ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாயேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 10 வாயேஜுக்கு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோலிங் ஆவரேஜ் EOA அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரோலிங் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5ல் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது, அதே 5 to 10ல் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2. அப்போ ஒவ்வொரு 5 வருஷமும் உங்களுக்கு என்ன உங்களுடைய CO2 கால்குலேட் பண்ணி சொல்லிடும் இந்த ரோலிங் ஆவரேஜ் EOA அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஒவ்வொரு 5 வருஷமும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 நம்ம வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாயேஜுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ரோலிங் ஆவரேஜ் EOA அப்படிங்கிறது சொல்லிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செம்போட பார்ட் 2. ஸோ பார்ட் 2 பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேஷன் 22A. ஸோ பார்ட் 2 அப்படிங்கிறது என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஷிப் ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் டேட்டா கலெக்ஷன் பிளான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷிப்பு வந்துட்டு ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், அந்த ரீசனோட கலெக்ஷன் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் ஆயில் குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு பர் இயருக்கு, ஸோ வந்து டெய்லி பேசிஸில் ஸோ டெய்லி ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, ஸோ டிஸ்டன்ஸ் ஒரு ஷிப்பு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு எவ்வளோ ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் ஆயிருக்கு, ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் அண்டர்வேல இருக்குது. ஸோ இது மாதிரி டேட்டாவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ரெகக்னைஸ் ஆர்கனைசேஷனுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள ஒரு பிளான் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 அப்படிங்கிற அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எந்தெந்த வெசலுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா வெசல் ஆஃப் 500 GT அண்ட் எபோ எல்லா வெசலுக்கும் இந்த டேட்டா கலெக்ஷன் பிளான் அப்படிங்கிறது அப்ளிகபிள். ஸோ இதை என்னென்ன பண்ண பார்க்க போகிறோம். ஸோ இதில் பர்பஸ் என்ன, மெத்தடாலஜி தட் வில் பி யூஸ்டு டு கலெக்ட் த டேட்டா அண்ட் த ப்ராசஸ் தட் யூஸ்டு டு ரிப்போர்ட் த டேட்டா டு
ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எப்படிலாம் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா ஃபியூல் ஆயில் கன்சப்ஷனுக்கு ரிலேட்டடான டேட்டாவை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், எதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெகுலேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட் 2 அப்படிங்கிறது. இதை பற்றி இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்போது CO2 எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதில் முக்கியமாக அந்த CO2 எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன்லேருந்து தானே நமக்கு இதாகுது. அப்போது இந்த ஃபியூல் ஆயில் கன்சப்ஷனை நமக்கு இவ்வளோ ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் அப்படி கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படிலாம் நம்ம அந்த டேட்டாவை எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படின்னா உங்களுடைய BDN இப்போ நீங்கள் வந்துட்டு பங்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா BDN கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டா நமக்கு வேணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோமீட்டர்ஸ். அந்த ஃப்ளோமீட்டர்ஸ் நம்ம எப்போவுமே எல்லா ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா நூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோமீட்டர்ஸ் உங்களுடைய பாய்லரில் எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆகிருக்கு, உங்களுடைய ஏஇயில் வந்து எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆகிருக்கு, அடுத்து வந்து மெயின் இன்ஜினில் எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃப்ளோமீட்டர் எடுத்து அதை நம்ம நூன் ரிப்போர்ட்டில் அப்டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம எதுக்காக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட் 2 காரணமாக தான், இந்த செம்போட பார்ட் 2 காரணமாக தான், அந்த ரெகுலேஷனால தான் நம்ம இந்த ஃப்ளோமீட்டரோட அந்த நம்ம வந்துட்டு டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எப்படிலாம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பங்கர் ஃபியூல் ஆயில் டேங்க் மானிட்டரிங். ஸோ வந்து நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா டேங்கோட சவுண்டிங் எடுப்போம். ஸோ அந்த டேங்கோட சவுண்டிங் மூலியமாகவும் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து இந்த மெத்தடில் நமக்கு ஃபியூல் ஆயில் கன்சப்ஷனை நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ஷிப்பு வந்து ட்ராவல் பண்ணிக்க அப்படிங்கிறத நம்ம லாக் புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஒயில் த ஷிப் இஸ் அண்டர்வே அண்டர் இட்ஸ் ஓன் ப்ரொபல்ஷன் ஃபார் அ காலாண்டர் இயர். ஒவ்வொரு காலாண்டர் இயரில் அதோட ஓன் ப்ரொபல்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட டேட்டாவும் வேணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அண்டர்வேல இருக்குது அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு வேணும். இப்போ நம்ம எதுக்காக அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த டேட்டா வச்சு தான் நம்ம பர் இயருக்கு உங்களோட ஷிப்பு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 எமிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு ஃபியூல் ஆயில் கன்சப்ஷனுக்காக BDN நமக்கு வேணும், ஃப்ளோமீட்டரோட ரீடிங் வேணும், பங்கர் ஃபியூல் ஆயில் டேங்க் மானிட்டரிங் வேணும், அடுத்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேணும், அடுத்து இவ்வளோ ஹவர்ஸ் அண்டர்வேல இருக்குது அப்படிங்கிறது வேணும். இப்போ இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இப்படிலாம் கலெக்ட் பண்ண தான் நம்ம வந்து DCA சொல்லுவோம், அதாவது டேட்டா கலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷிப்ஸ்டாப் வந்து இன்ஜின் லாக் புக்லேயும் சரி டெக் லாக் புக்லேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோமீட்டராக இருக்கட்டும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆயிருக்குது அப்படிங்கிறது இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம லாக் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா. எதுக்காக லாக் புக் என்ட்ரி பண்ணுறோம், இந்த செம்பப்போட பார்ட் 2 ரெகுலேஷனால தான். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எவ்ரிடே நூனில் வந்துட்டு நம்ம கம்பெனியோட சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு PMS இருக்கும், PMS சிஸ்டம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நூன் ரிப்போர்ட்டை அதில் சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டோர் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணிடுவாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் காலண்டர் இயரில் எல்லா டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பேசிஸாக உங்களோட ROக்கு போகும். RO அப்படிங்கிறது என்ன, ரெகக்னைஸ் ஆர்கனைசேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் IMO. ஸோ அதுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்காக அங்கே போகும். அப்போது இந்த ரிப்போர்ட் எல்லாமே எப்படி போகும் அப்படி ROக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்டில் ஒவ்வொரு ஆனுவல் இயர்லையும் இந்த ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மில் நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து அங்கே போகும். ஸோ இந்த ஆனுவல் டேட்டாவை உங்களுடைய RO வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து SOC கொடுப்பாங்க. ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து 1 இயருக்கு தான் வேலிட். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதே மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் SOC வாங்கணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன இது பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 எமிஷனை நம்ம வந்து பர் ஆனுவலுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். ஸோ இதை வச்சு இப்போ நமக்கு என்ன, இது மாதிரி ஒரு ஷிப்புக்கு நம்ம பண்ணோம். இதே மாதிரி எவ்ரி ஷிப்பும் என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய டேட்டாவை உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த RO அதாவது IMOக்கு உங்களுக்கு அனுப்பும். அப்போ இது IMO என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த கேல்குலேஷன்லாம் வச்சு இந்த ஒவ்வொரு ஷிப்புக்கும் உள்ளதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் CO2 நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை ஆனுவல் எண்டில் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைனலாக இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபேஸ் 3ல் இருக்கோம் இல்லையா.
இப்போ நம்ம என்ன இருக்கோம், ஃபேஸ் 3ல் இருக்கோம். ஃபேஸ் 3 அப்படிங்கிறது என்ன, 30% ஆஃப் CO2 நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அப்போது இந்த டேட்டாவெலாம் வச்சு நம்ம வந்து 30% ஆஃப் CO2 கம்மி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இந்த IMO வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் 4 வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம பார்ட் 2 செம்பில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, பார்ட் 3. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செம்போட பார்ட் 3 தான். ஸோ செம்போட பார்ட் 3 என்ன சொல்ல வருது அப்படின்னா கார்பன் இன்டென்சிட்டி இண்டிகேட்டர், அதாவது CI ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு என்ட்ரி இன்ட்டு ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னா 1 Jan 2023 தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 500 GRT அண்ட் எபவ் உள்ள ஷிப்புக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போது CIனா என்னென்னு பார்த்துலாமா. ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா CII determines the annual reduction factor needed to ensure continuous improvement of ship operational carbon intensity within specific rating level. அதாவது இப்போ இந்த CII அப்படிங்கிறது நம்ம முன்னாடி நம்ம பார்ட் 2ல் என்ன சொன்னோம், நம்ம DCSஐ கலெக்ட் பண்ணோம். அதாவது டேட்டா கலெக்ஷனை வந்து நம்ம வந்து எல்லா, அதாவது ஃபியூல் ஆயில் கன்சப்ஷன் டேட்டா, டிஸ்டன்ஸ் ட்ராவல் டேட்டா, ஹவர்ஸ் அண்டர்வே டேட்டா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா கலெக்ட் பண்ணி நம்ம ROக்கு சப்மிட் பண்ணோம் இல்லையா, ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம். அப்படி சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த CII ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா இந்த 4 ரேட்டிங்கில் ஏதாவது ஒரு ரேட்டிங் அதான் உங்களோட ஷிப் இருக்கும். இது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த CII ரேட்டிங்கில் மொத்தம் 5 ரேட்டிங் இருக்குது, A, B, C, D, E. இதில் ஏங்கிறது வந்துட்டு மேஜர் சுப்பீரியர், பிங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மி மைனர் சுப்பீரியர், சிங்கிறது மாடரேட், அடுத்து மைனர் இன்ஃபீரியர், இது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர். இது வந்து பெஸ்ட்டு. உங்களுடைய ஷிப்பு A ரேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டு, இது வந்து லோ, வெரி லோ. ஈங்கிறது வெரி லோ. அப்போது இந்த ரேட்டிங்கில் தான் உங்களுக்கு இந்த CII ரேட்டிங் இருக்கும். இந்த ரேட்டிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய ஷிப்பு வந்து A ரேட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஷிப்பு CO2 எமிஷனை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து உங்களுடைய ஷிப்பு வந்து E ரேட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஷிப்பு வந்துட்டு ரொம்ப மோசமான CO2 எமிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த CII ரேட்டிங் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த CII ரேட்டிங் எப்படி நமக்கு கொடுப்பாங்க, as per டேட்டா கலெக்ஷன் சிஸ்டம், அதாவது DCS படி தான் நமக்கு வந்து இந்த இது கொடுத்துட்டாங்க. இப்போது எப்போதுமே உங்களுடைய ஷிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே ஒரு C லெவலில் தான் நமக்கு மெயின்டைன் பண்ணணும். அதை இந்த லெவலில் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். அதாவது லெவல் C ஷால் பி வேல்யூ ஈக்குவலன்ட் டு த ரெக்வயர்ட் ஆனுவல் ஆப்ரேஷன் CII ரேட்டிங். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் C தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்வயர்ட் ஆனுவல் ஆப்ரேஷனல் CII ரேட்டிங். ஸோ இந்த ரேட்டிங்கில் தான் உங்களுக்கு இந்த CII ரேட்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய ஷிப்பு வந்துட்டு D அப்படிங்கிற ரேட்டிங்கில் இருக்குது ஃபார் 3 கன்சிக்யூட்டிவாக உங்களுடைய 3 இயர்ஸுக்கு கன்சிக்யூட்டிவாக 3 இயர்ஸுக்கு D ரேட்டிங்கில் இருக்குது, இல்லை அப்படின்னா 1 இயருக்கு E ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கரெக்டிவ் பிளானை நீங்கள் வந்து ROக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது ரெகக்னைஸ் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எப்படிலாம் நான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த போகிறேன், எப்படிலாம் என்னுடைய CO2 எமிஷனை கம்மி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி பாருங்க, plan to show how the required index of C or above will be achieved. ஸோ சப்மிட் பண்ணி நம்மளுடைய ரேட்டிங்கை மறுபடியும் C லெவலுக்கே கொண்டு வரணும். ஓகேங்களா, C லெவல் நம்ம எப்போதுமே அந்த மாடரேட் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை நம்ம கீழே வந்துட்டோம், D 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், இல்லை E வந்து 1 இயராக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டிவ் பிளானை வந்து நீங்கள் ROக்கு சப்மிட் பண்ணி உங்களுடைய லெவலை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் லோ கார்பன் ஃபியூல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு C ரேட்டிங்லாம் இருக்கும், அது கம்பேர் டு ஃபாசில் ஃபியூல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃபாசில் ஃபியூலும் நீங்கள் வந்து வச்சு கூட உங்களுடைய ரேட்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். எப்படிலாம் அப்படின்னா உங்களுடைய ஹல் கிளீனிங் பண்ணுறது மூலியமா, ஸ்பீட் அண்ட் ரூட் ஆப்டிமேஷன் பண்ணுறது மூலியமா, சோலார் விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுற மூலியமா, லோ எனர்ஜி லைட் பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மூலியமா உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ரேட்டிங்கை வந்துட்டு உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ ஃபார் 1 Jan 2023 பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படி CII வந்து 1 Jan 2023 வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி EEXI அப்படிங்கிற ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துலாமா ஃபைனலாக. ஸோ EEXI அப்படிங்கிறது எனர்ஜி எஃபிஷியன்சி எக்ஸிஸ்டிங் ஷிப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த EETA அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்லி நியூ ஷிப்புக்கு தான் அப்ளிகபிள் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இனிஷியலாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஷிப்ஸுக்கு
ஸோ ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/2015 உள்ள ஷிப்புக்கு தான் இந்த ETA அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ இதோட வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த EXA பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷிப்புக்கு சூட்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 2015க்கு முன்னாடி பில்டு பண்ண ஷிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு CO2 எமிஷனை நம்ம பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேல்குலேஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2023க்கு அப்புறம் EXA வந்ததுக்கப்புறம் 2015க்கு முன்னாடி பில்டு பண்ண ஷிப்பு கூட நமக்கு வந்து CO2 எமிஷனை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த EXAலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்டைன் அண்ட் ரெக்வயர்டு EXA அப்படின்னு இருக்கும். EXA அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி EXA டெக்னிக்கல் ஃபைலும் இதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டைன் EXA வந்து ஈக்குவல் ஆன் லெஸ் தென் ரெக்கார்டு EXA-யோட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரியும் இது EDA மாதிரி தான் இந்த EXA. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸிஸ்டிங் ஷிப்புக்கு யூஸ் ஆகும். EDA அப்படிங்கிறது நியூ ஷிப்ஸுக்கு யூஸ் ஆகும். ரெகுலேஷன் வந்து யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.